Hi everyone, நான் உங்கள் பிரபாகரன் from PRABAS MS OFFICE. இந்த இன்ட்ரெஸ்டிங்கான எக்ஸல் டியூட்டோரியலில் ஃபில்டர் அப்படின்ற ஒரு இன்ட்ரெஸ்டிங்கான ஃபார்முலாவை பற்றி தெரிஞ்சுக்க போகிறோம். நிறையா ஃபார்முலாஸ் எக்ஸலில் இருக்குது. இதுவும் ஒன் ஆஃப் தி இன்ட்ரெஸ்டிங் அண்ட் பெனிஃபிட்டபிள் ஃபார்முலா. ஸோ ஃபுல்லாக பார்க்கும்போது இந்த ஃபார்முலாவை எப்படிலாம் யூஸ் பண்ணலாம், என்னென்ன மாதிரியான ப்ராப்ளம்ஸ் வரும்ன்றதையும் நான் சொல்லியிருப்பேன். ஸோ ஃபுல்லாக பாருங்கள், நல்ல அண்டர்ஸ்டாண்டிங் வரும்னு நம்புகிறேன். லைக் பண்ணிட்டு ஸ்டார்ட் பண்ணிங்கன்னா எங்களையும் நீங்கள் அப்ரிஷியேட் பண்ணுற மாதிரி இருக்கும். ஸோ லைக் பண்ணிவிட்டு ஸ்டார்ட் பண்ணுவீங்கன்னு நம்புகிறேன். வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். ஃபில்டர்ன்ற ஃபங்க்ஷனை பற்றி கொஞ்சம் டெப்த்தாக பேசலாம். ஓகே, நார்மலாக ஃபில்டர் நம்ம எதுக்கு பண்ணுறோம்? ஒரு பெரிய டேட்டாவில் இருந்து சின்னதாக பார்த்தோம் அப்படின்னா நமக்கு தேவையானது மட்டும் இருக்கும், ஈஸியாக புரியுன்றதுனால ஃபில்டர் பண்ணுவோம் இல்லையா? அப்படி ஃபில்டர் பண்ணுறதுக்கு நார்மலாக மேனுவலாக நீங்கள் ஃபில்டர் பண்ணுறது எப்படி பண்ணுவீங்கன்னா, டேட்டான்ற டேபில் சார்ட் அண்ட் ஃபில்டர்ன்ற குரூப்பில் ஃபில்டர்னு ஒரு ஆப்ஷன் இருக்கும். ஒரு டேட்டாவில் கிளிக் பண்ணிவிட்டு இதையும் நீங்கள் கிளிக் பண்ணிங்கன்னா அதில் ஃபில்டர் பண்ணுறதுக்கான பட்டன்ஸ் வருது. ரைட், நம்ம ஃபில்டர் பண்ணுறதுலாம் நிறையா பேசிட்டோம். ஒருவேளை ஃபில்டர் பற்றி சுத்தமாக தெரியாதுன்னா அந்த வீடியோஸில் நம்ம சேனலில் போய்ட்டு நீங்கள் பார்த்துறது நல்லது. இந்த இடத்துல நான் இதை பற்றி பேச போகிறது இல்லை. ஆஸ் வெல் அஸ் அட்வான்ஸ்டாக நான் ஃபில்டர் பண்ணுறவன்னாலும் அட்வான்ஸ்டு ஃபில்டர்னு ஒரு ஆப்ஷன் இருக்குது. இதை பற்றியும் டெடிகேட்டிவாக நம்ம நிறையா பேசியிருக்கோம். இந்த ரெண்டு வீடியோவுமே லிங்காக நான் கொடுக்குறேன், நீங்கள் பார்த்துடுங்க. இது ரெண்டையும் நீங்கள் தெரிஞ்சுக்கிட்டதுக்கு அப்புறம் நார்மலாக ஃபில்டர் எப்படி இருக்குன்றது புரிஞ்சுப்பீங்க. அதுக்கப்புறம் இப்போ நம்ம பார்க்க போகிற ஃபில்டர்ன்ற ஃபார்முலாவை தெரிஞ்சுக்கும் போது இன்னும் பயங்கரமாக டைனமிக்கான அவுட்புட் வரும். இந்த ரெண்டு ஆப்ஷனுமே பார்த்தீங்கன்னு வச்சுக்கோங்களேன், நீங்கள் கிளிக் பண்ணி அதை ஆக்டிவேட் பண்ணும்போது மட்டும் ஒர்க் ஆகும். பட் ஃபார்முலா டைனமிக்காக ஒர்க் ஆகிக்கிட்டே இருக்கும். சேஞ்ச் பண்ணும்போது ரிஃப்ளெக்ட் உடனே ஆகும். நிறைய பேர் இதை ப்ரிஃபர் பண்ணுவாங்கன்றதுனால தெரிஞ்சுக்கிறது நல்லது. இந்த இடத்துல இருக்கிற பெரிய டேட்டாவை இந்த இடத்துல நான் சின்னதாக ஃபில்டர் பண்ணி கொண்டு வர போகிறேன். ரியல்மியை மட்டும் ஃபில்டர் பண்ணி கொண்டு வர போகிறேன். நான் இந்த இடத்துல சேஞ்ச் பண்ண இந்த இடத்துல ஆட்டோமேட்டிக்காக மாறும். நல்லா கவனிங்க. = ஃபில்டர். ஃபில்டர்ன்ற ஃபார்முலா எனக்கு இருக்குது ஆஃபீஸ் 365 அப்படின்றதுனால உங்களுக்கும் இருக்கும் நம்புகிறேன். இல்லைன்னா கூட ஃபியூச்சரில் வரும்ன்றதுனால தெரிஞ்சுக்கிறது நல்லது. முதல்ல இந்த அரேவை செலக்ட் பண்ணணும். இதில் 3 ஆர்குமெண்ட் இருக்கும். 2 ஆர்குமெண்ட் மேண்டேட்ரியாக கொடுக்க வேண்டிய ஆர்குமெண்ட், லாஸ்ட் ஆர்குமெண்ட் ஆப்ஷனல். நம்ம மூணுமே நம்ம இன்க்ளூட் பண்ணி தான் பண்ண போகிறோம். ஃபர்ஸ்ட் நம்ம அரேவை செலக்ட் பண்ணுவோம். இந்த பெரிய டேபிளை செலக்ட் பண்ணியாச்சு. சம்டைம் இதோட பெரிய பெரிய டேபிள்லாம் கூட இருக்கும். அப்பவும் இது பயங்கரமாக ஒர்க் ஆகும். நீங்கள் பண்ணி பார்க்குறது நல்லது. பண்ணிவிட்டு செலக்ட் பண்ணிவிட்டு கம்மா கொடுத்துடலாம். ஃபர்ஸ்ட் ஆர்குமெண்ட்டை முடிச்சிட்டோம். செகண்ட் ஆர்குமெண்ட்டில் இன்க்ளூட் அப்படின்ற ஒரு கண்டிஷனை கொடுக்க போகிறோம். எந்த டேட்டாவை இன்க்ளூட் பண்ணணுன்றதை நம்ம இந்த இடத்துல டிஃபைன் பண்ணணும். நம்ம என்ன பண்ண போகிறோம்னா, ரியல்மி மட்டும்தான் நமக்கு வேணும். நம்ம இந்த இடத்துல என்ன போட்டாலும் அது வேணும். கண்டிஷனாக நம்ம எதை யூஸ் பண்ண போகிறோம் அப்படின்னா ப்ராடக்ட். அதனால் ப்ராடக்ட்டை ஃபுல்லாக செலக்ட் பண்ணிவிடுங்க. இந்த மாதிரி செலக்ட் பண்ணிவிட்டு = போட்டுட்டு ரியல்மி அப்படின்றத நம்ம செலக்ட் பண்ணுவோம். ஸோ இந்த இடத்துல எதை மாற்றினாலும் அது இந்த இடத்துல இருந்துச்சுன்னா அதை பேஸ் பண்ணி அவுட்புட்டை கொடுத்துக்கிட்டே இருக்கும். அதனால நம்ம இது மாதிரி செலக்ட் பண்ணணும். தென் கம்மா போட்டுடலாம். ஸோ 2 ஆர்குமெண்ட் முடிச்சிட்டோம். 3வது ஆர்குமெண்ட்டில் ஒருவேளை எம்டியாக இருக்கும்போது இந்த கண்டிஷனே இங்கே இல்லைன்னா என்ன அவுட்புட்டில் வரணுன்றதுக்கு நான் அதுக்கும் நம்ம ஆர்குமெண்ட் கொடுத்துடலாம். நோ டேட்டா அப்படின்னு கொடுத்துட்றேன். க்ளோஸ் பண்ணி என்டர் பண்ண போகிறேன். இப்போ என்ன வரும் அப்படின்னா, இந்த டேபிள் இருந்து ஒரு சின்ன டேட்டா மட்டும் இங்கே வரும். எஸ்பெஷலி ரியல்மி இருக்கிற எல்லா டேட்டாவும் வரணும். செக் பண்ணிவிடுவோம். எக்ஸாக்ட்லி, ரியல்மி இருக்கிற எல்லா டேட்டாவும் அழகாக அவுட்புட்டாக வந்திருக்கு. ஒருவேளை இந்த மாதிரி ஒரு அவுட்புட் எடுத்ததுக்கு அப்புறம் டேட்டா பேஸில் போயிட்டு நீங்கள் ரியல்மியை ஐஃபோனாக மாற்றுறீங்க. ஸோ டேட்டா பேஸை சேஞ்ச் பண்ணும்போது அந்த சேஞ்சஸ் இங்கே ஆட்டோமேட்டிக்காக ரிஃப்ளெக்ட் ஆகும். பார்த்தீங்களா, உடனே இந்த இடத்துல ஒரு டேட்டா குறைஞ்சது ரியலைஸ் பண்ணியிருப்பீங்கன்னு நம்புகிறேன். இந்த மாதிரி ஒரு அழகான ஃபார்முலா இருக்குன்றதை புரிஞ்சுக்கோங்க. இதில் உள்ள பியூட்டி என்னென்னா, இந்த மாதிரி வேல்யூவை நீங்கள் சேஞ்ச் பண்ணும்போது, க்ரைட்டீரியாவை சேஞ்ச் பண்ணும்போது ஆட்டோமேட்டிக்காக அந்த ஃபில்டர் ஃபங்க்ஷன் உங்களுடைய அவுட்புட்டை டைனமிக்காக மாற்றி கொடுத்துட்ருக்கோம். நார்மலாக ஃபில்டர் பண்ணி ஒரு பிவட் டேபிளை போட்டு கூட நீங்கள் இந்த மாதிரி அவுட்புட்டை கொண்டு வரலாம். ஆனால் அதை நீங்கள் அப்டேட் பண்ணிக்கிட்டே இருக்க வேண்டியது இருக்கும். ஆட்டோமேட்டிக்காக மாறதை ரிஃப்ரெஷ் பண்ண வேண்டியது இருக்கும். பட் இங்கே ஃபார்முலா உங்களுக்கு ஆட்டோமேட்டிக்காக டேட்டாவை அவுட்புட்டாக எடுத்து கொடுக்குது. டைனமிக்காக ஒர்க் ஆகுதுன்றதை நீங்கள் புரிஞ்சுக்கணும். அடுத்த ப்ராக்டிஸ்க்கு நான் மூவ் ஆகிறேன். இந்த ப்ராக்டிஸில் 2 க்ரைட்டீரியா வச்சு இந்த ஃபார்முலாவை எப்படி பில்டு பண்ணுறதுன்னு நான் சொல்லித்தரப்போகிறேன். அதே மாதிரி டேட்டா தான் இருக்குது, அதே மாதிரி அவுட்புட் தான் இருக்குது. பட் கண்டிஷன் மட்டும் 2 கண்டிஷன். ரொம்ப சிம்பிளாகவே இதையும் நீங்கள் பண்ண முடியும். ஃபில்டர்ன்ற ஃபார்முலா ஓப்பன் பண்ணிக்கோங்க. அரேவிலையும் எக்ஸிஸ்டிங்காக நம்ம என்ன செலக்ட் பண்ணுமோ அதை அப்படியே செலக்ட் பண்ணிக்கலாம். தெர் இஸ் நோ சேஞ்ச். இன்க்ளூட் அப்படின்ற இடத்துல மட்டும்தான் நம்மளுடைய கண்டிஷன் மாறப்போகுது. ஏன்னா இங்கே 2 க்ரைட்டீரியா இருக்குன்றதுனால
ஃபர்ஸ்ட் வந்து ரியல்மி, ரைட்? ரியல்மின்றது ஒரு ப்ராடக்ட். ஸோ ப்ராடக்டை ஃபுல்லாக செலக்ட் பண்ணிவிட்டு இஸ் ஈக்குவல் டு திஸ், ரைட்? ரியல்மியை செலக்ட் பண்ணிவிடுவோம். இது வந்து ஃபஸ்ட்டு க்ரைட்டீரியாவை டிஃபைன் பண்ணியாச்சு. இது டபுள் ப்ராக்கெட்டில் நம்ம டிஃபைன் பண்ணிடலாம். இப்போ நம்ம இன்னும் ஒரே ஆர்குமெண்ட்டில் இன்க்ளூட் அப்படின்ற ஆர்குமெண்ட்டில் தான் இருக்கோம். ஸோ மல்டிப்ளை பண்ணிவிட்டு அடுத்த க்ரைட்டீரியாவும் நம்ம இன்க்ளூட் பண்ணலாம். அது ஜெர்மனின்ற க்ரைட்டீரியா, அது இந்த இடத்துல இருக்குது இல்லையா? ஸோ அந்த காலம் ஃபுல்லாக செலக்ட் பண்ணிவிட்டு இஸ் ஈக்குவல் டு ஜெர்மனியாக இருந்துச்சுன்னா அவுட்புட்டில் வரணுன்ற நம்ம அதை டிஃபைன் பண்ணுறோம். இங்கேயும் டபுள் ப்ராக்கெட் இருக்கணும். ஏன்னா நம்ம இன்னும் இந்த இன்க்ளூடுன்ற ஆர்குமெண்ட்டில் தான் இருக்கும். அந்த ஆர்குமெண்ட்டை முடிச்சாச்சு. ஸோ இன்க்ளூட் அப்படின்ற ஆர்குமெண்ட்டில் இந்த ரெண்டு க்ரைட்டீரியாவும் நம்ம ப்ராப்பராக இதே மாதிரி ஈக்குவல்ட்டு போட்டு அந்த ரேஞ்சை செலக்ட் பண்ணி பண்ணதுக்கப்புறம் ஃபைனலாக ஒருவேளை எரர் வரும்போது, டேட்டா இல்லைன்னும் போது உங்களுக்கு என்ன அவுட்புட் வரணுன்றதையும் அழகாக டிஃபைன் பண்ணிடலாம். நோ டேட்டா க்ளோஸ் பண்ணிவிட்டு என்டர் பண்ணிங்கன்னா இந்த ரெண்டு க்ரைட்டீரியாவும் வச்சு இந்த ஒரே ஒரு லைன் ஐட்டம் தான் இங்கே இருக்குதுன்னு சொல்லுது. நம்ம வேணா க்ரைட்டீரியாவை லைட்டாக ட்வீக் பண்ணி மாற்றி பார்க்கலாம். எம்ஐலையும் ஒன்று தான் இருக்குதா, OnePlusலேயும் ஒன்று தான் இருக்குது. ஓகே, ஐஃபோனில் நோ டேட்டா. ஏன்னா ஜெர்மனியில் ரொம்ப கம்மியாக இருக்குது போல். ஸோ கண்ட்ரியை நம்ம லைட்டாக மாற்றுவோம். நியூசிலாந்தில் எதுவுமே இல்லை. யுஎஸ், எஸ். இது மாதிரி உங்களுடைய க்ரைட்டீரியாவை மாற்ற அவுட்புட் மாறிக்கிட்டே இருக்கும். இந்த மாதிரி நீங்கள் 3-4 க்ரைட்டீரியா வச்சு கூட இதை பில்ட் பண்ணலாம். வேணும்னா சேல்ஸுக்கும் ஒரு க்ரைட்டீரியாவை நீங்கள் ப்ராக்டிஸ் பண்ணி பார்க்குறதுக்கு இந்த ப்ராக்டிஸ் ஃபைல் நான் கொடுக்கும்போது நீங்கள் ப்ராக்டிஸ் பண்ணி பாருங்கள். ரொம்ப இன்ட்ரெஸ்டிங்காக இருக்கும். ஃபைனலாக இதோடைய லிமிட்டேஷன்ஸையும் என்னென்ன ப்ராப்ளம்ஸ் வருன்றதையும் சின்னதாக சொல்லி முடிக்கிறேன். ஃபுல்லாக கவனிங்க. ஓகே, முதல்ல நீங்கள் வந்து இந்த ஃபார்முலாவில் இன்க்ளூட் அப்படின்ற ஒரு ஆர்குமெண்ட்டில் இதை டிஃபைன் பண்ணுறீங்க இல்லையா? கண்டிஷன்ஸை டிஃபைன் பண்ணுறீங்க இல்லையா? அப்போ இந்த இடத்துல போடுற அந்த டெக்ஸ்ட் வந்து கேஸ் சென்சிட்டிவ் கிடையாது. நீங்கள் ஒருவேளை எஸ்எஸ் ஸ்மாலில் போட்டிருந்தாலும் இந்த இடத்துல இருந்து அது சாம்சங்கை ட்ரிகர் பண்ணிடும்ன்றது ரொம்ப முக்கியமான நீங்கள் நோட் பண்ணுற வேண்டிய விஷயம். தென் டைனமிக்காக அவுட்புட்டை கொடுக்குன்றது அடுத்த இம்பார்ட்டன்ட் இல்லையா? இந்த இடத்துல நீங்கள் ஒருவேளை டேட்டாவை மாற்றும் போது, ஒருவேளை இதை மாற்றி பார்க்கும்போது கூட அதுக்கு ரெலவெண்ட்டாக இந்த வேலிடேஷனுக்கு சூட்டபுளாக இருக்கிற எல்லா டேட்டாவும் இந்த அழகாக ஃபில்டர் பண்ணி கொடுத்துரும். அது ஒரு செகண்ட் அட்வான்டேஜ், ரைட்டா? ஃபர்ஸ்ட் நம்ம என்ன பண்ணோம், இந்த இடத்துல ஒரே ஒரு கண்டிஷனை போட்டோம். இங்கே 2 கண்டிஷனை போட்டு பார்த்தோன்னா உங்களை 3வது கண்டிஷனையும் போட்டு ப்ராக்டிஸ் பண்ணுங்கன்னு சொன்னோம். இந்த மாதிரி கண்டிஷன்ஸ் நிறையா அவங்களால போட முடியும். அதுக்கப்புறம் ஒரு விசித்திரமான விஷயம் என்னென்னா, இந்த டேட்டா வந்து வேர்ட்டிக்கலாக ஸ்ட்ரக்சர் பண்ணப்பட்டிருக்கு. ஒருவேளை இந்த டேட்டா ஹாரிசாண்டலாக ஸ்ட்ரக்சர் பண்ணப்பட்டு இருந்தாலும் அதுலேயும் நீங்கள் இந்த ஃபார்முலாவை யூஸ் பண்ணிக்க முடியும். அந்தளவுக்கு ஒர்த்தான ஒரு ஃபார்முலா. அண்ட் முக்கியமான ஒரு விஷயம் இந்த மாதிரி அரே ஃபங்க்ஷனில் என்னென்னா, இந்த மாதிரி ரேஞ்ச் செலக்ட் பண்ணும்போது அரேவுக்கும் சரி, கண்டிஷனுக்கும் சரி, க்ரைட்டீரியா எதுக்கும் இந்த ப்ராப்பரான நம்பர் ஆஃப் ரோஸை ப்ராப்பராக இன்புட் பண்ணணும். இங்கேருந்து இது வரைக்கும் எவ்வளோ தூரம் இருக்கோ அதே மாதிரி தான் எல்லா ரெஃபரன்ஸுக்குமே உங்களுடைய ரேஞ்ச் வந்து ரெஃபரன்ஸ் கொடுத்துக்கிட்டு இருக்கணும். ஒருவேளை இங்கே வந்து இது வரைக்கும் செலக்ட் பண்ணிவிட்டு அடுத்த இந்த ஆர்குமெண்ட்லலாம் இன்புட் பண்ணும்போது 33 ரோ பண்ண வேண்டியதில் 30 ரோ பண்ணிட்டீங்கன்னு வச்சுக்கோங்களேன், எரர் அடிக்கும். ஸோ பி கேர்ஃபுல்லாக இருக்கணும் நீங்கள். இப்போ நான் சொல்ல போகிறது ரொம்ப இம்பார்ட்டண்டான லாஸ்ட் அப்டேட் நீங்கள் வச்சுக்கலாம். ஓகே, ஏன்னா நிறைய பேர் இந்த மாதிரி ப்ராப்ளத்தை ஃபேஸ் பண்ணியிருப்பீங்க. இந்த இடத்துல ஃபார்முலாவை போட்டு அவுட்புட்டை கொண்டு வந்திருப்பீங்களா? ஆனால் இந்த ரெஃபரன்ஸ் கொடுத்த சோர்ஸ் எல்லாம் வேறு ஒரு ஒர்க் புக்கில் இருக்கும். அப்படியும் இந்த ஃபார்முலா ஒர்க் ஆகும். பட் அந்த ஒர்க் புக்கை க்ளோஸ் பண்ணிட்டீங்கன்னா இது ஒர்க் ஆகாது. ஸோ இந்த மாதிரி அடுத்தடுத்த அக்ராஸ் தி ஒர்க் புக் உங்களுடைய ஃபார்முலா ரெஃபரன்ஸ் இருக்கும்போது, ரெஃபரன்ஸ் ஒரு இடத்துலையும் அவுட்புட் இன்னொரு இடத்துலையும் இருக்கும்போது ரெண்டுமே ஓப்பன் இருந்தால் தான் இது ஒர்க் ஆகும். ஒருவேளை அந்த ஃபைலை க்ளோஸ் பண்ணிட்டீங்கன்னா ஃபார்முலா ஒர்க் ஆகாது. ஸோ மற்றபடி இந்த ஃபார்முலாவை நீங்கள் கான்ஃபிடென்ட்டாக யூஸ் பண்ணலாம். கட்டாயமாக யூஸ் பண்ணி பாருங்கள். நான் சொன்ன ப்ராக்டிஸையும் சேல்ஸ்ன்ற இந்த க்ரைட்டீரியாவை யூஸ் பண்ணி பார்த்துட்டு எனக்கு உங்களுடைய அவுட்புட்டை கூட நீங்கள் ஷேர் பண்ணலாம். ஈஸியாக இருக்கும் உங்களுக்கும் எனக்கும். கட்டாயமாக அந்த வீடியோ பிடிச்சிருக்குன்னு நம்புகிறேன். அடுத்த வீடியோவில் இதே மாதிரி கொஞ்சம் அட்வான்ஸ்டான, ஈஸியான, யூஸ்ஃபுல்லான டிப்ஸோட மீட் பண்ணுறேன். ஒருவேளை நம்மளுடைய சேனலில் பப்ளிஷ் ஆன பழைய வீடியோஸ்லாம் பார்க்கணும்னு நீங்கள் ஃபீல் பண்ணிங்கன்னா பிளேலிஸ்ட் வைஸ் போயிட்டு அழகாக பார்க்கலாம். நிறைய வீடியோஸ் உங்களுக்காக ஸ்ட்ரக்சர் பண்ணப்பட்டு இருக்குது. See you in the next video. Thanks for watching.